வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி வெஜிடபிள் ரைஸ் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த வெஜிடபிள் ரைஸ் நம்ம குக்கரில் குழையாமல் சாதம் நல்லா பொழன்னு உதிரியாக அடிப்பிடிக்காமல் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக செய்யலாம், டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்குங்க. இந்த வெஜிடபிள் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடனே கிடச்சிட்டு இருக்கும். இப்போ வாங்க வெஜிடபிள் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இன்றைக்கி வெஜிடபிள் ரைஸ் செய்கிறதுக்கு நான் சீரக சம்பா அரிசி எடுத்து ஒரு 20 நிமிஷமாக ஊற வச்சு வச்சுருக்கேன். நீங்கள் எந்த அரிசி எடுத்தாலும் ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுருங்க. அப்போ தான் சாப்பாடு நமக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும் வெந்ததுக்கு அப்புறம். இப்போ அடுப்பில் ஒரு குக்கர் வச்சு அதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதிலே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா எல்லாம் மெல்ட் ஆனதுக்கு அப்புறம் இதில் ஒரு சின்ன அன்னாசி பூ ஒன்று சேர்த்துக்குங்க, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு மராட்டி மொக்கு, 3 கிராம்பு, ஒரு ஏலக்காய், அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக பிரிஞ்சி இலை சேர்த்துக்கிறேன். இதிலே சின்னதாக கொஞ்சமாக கல்பாசி. நான் இன்றைக்கி 200 கிராம் அரிசி தான் எடுத்திருக்கேன். அதனால் இந்த மசாலா ஜாமான்லாம் கம்மியாக சேர்த்துருக்கேன். நீங்கள் கொஞ்சம் 1/2 கிலோ 1 கிலோ செய்கிறீங்கன்னா இதுக்காக கொஞ்சம் கூட சேர்த்துக்குங்க. இப்போ இதிலே பார்த்திங்கன்னா 2 பெரிய வெங்காயம் நீள்வாக்கில் நறுக்கிட்டு சேர்த்துருக்கேன். இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா பிரியாணிக்கு நல்லா வதங்கி வரணும். இதிலே ஒரு பச்சை மிளகாயை 2ஆக கட் பண்ணி கீறிட்டு சேர்த்துருக்கேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி நிறம் மாறி வரட்டும். எப்போதுமே பிரியாணியாக இருந்தாலும் சரி, கிரேவியாக இருந்தாலும் சரி, வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு செய்யும் போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நல்லா வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கி வரணும். வதங்கி வந்ததுக்கப்புறம் இதில் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து ஒரு 2 செகண்ட் நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்குவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் ஒரு 2 தக்காளி பழம், மீடியம் சைஸில் உள்ள தக்காளி பழம் 2 சேர்த்துக்கிறேன். தக்காளி பழமும் பார்த்திங்கன்னா நீள்வாக்கில் தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்து இது கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக புதினா இலை, கொஞ்சம் கொத்தமல்லி, இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குவோம். இப்போ நல்லா வதங்கி வரட்டும். இதெல்லாம் வதங்கி வந்ததுக்கப்புறம் இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்குங்க. தயிர் சேர்த்து வதக்கணும் அப்படின்னா சீக்கிரமாக நமக்கு நல்லா வதங்கி வரும். பிரியாணிக்கு டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ தயிர் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குவோம். இப்போ ஒரு 3/4 வாசி பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா பொருட்கள் சேர்த்துக்குவோம். 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக சேர்த்துக்குங்க மஞ்சள் தூள். பிரியாணிக்கு மஞ்சள் தூள் அதிகமாக சேர்க்கக்கூடாது, கம்மியான அளவு சேர்த்தோம்னா போதும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்குங்க. உங்கள்கிட்ட பிரியாணி பவுடர் இருந்தால் கூட அந்த கரம் மசாலாவுக்கு பதிலாக பிரியாணி பவுடர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுவும் இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா வதக்கி விட்டுட்டு இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு கேரட் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். ஒரு சின்ன உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். நல்ல ஒரு 1/2 கப் அளவுக்கு பச்சை பட்டாணி. இதில் நீங்கள் பீன்ஸ் சேர்க்கலாம், அப்புறம் காலிஃப்ளவர், பீட்ரூட்டு, இது போல் காய்கறி என்னென்ன தேவையோ நம்ம அதை எல்லாமே சேர்த்துக்கலாம் அந்த வெஜிடபிள் ரைஸில். நான் இன்றைக்கி இந்த 3 காய்கறி மட்டும்தான் சேர்த்து செய்கிறேன். இதிலே சோயாபீட் கூட சேர்த்து செய்யலாம், ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ நல்லா எல்லாத்தையும் ஒரு 2 செகண்டுக்கு வதக்கி விட்டுருங்க. நல்லா வதங்கி வரட்டும். நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம இந்த டம்ளரால் தான் நான் இன்றைக்கி 1 டம்ளர் அரிசி எடுத்தேன். 2 டம்ளர் தண்ணி வச்சுக்கிறேன். எந்த அரிசியாக இருந்தாலும் நீங்கள் 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி வச்சுக்கோங்க. பாஸ்மதி ரைஸ் எடுத்திங்கன்னா மட்டும் 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் வச்சுக்கோங்க. அதுதான் சரியான அளவாக இருக்கும். இப்போ தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம். சேர்த்து நல்லா ஒத்தாப்பில் கலந்து விட்டுருங்க. உப்பு காரம் எல்லாம் போதுமானு செக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் உப்பு தூக்கலாக இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் சாப்பாடு வெந்ததுக்கப்புறம் சாப்பிட்றப்ப நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா எல்லாம் கலந்து விட்டதுக்கப்புறம் அரிசியை தண்ணி இல்லாமல் வடிகட்டி சேர்த்துக்குவோம். இதிலே ஒரு பாதி மூடி லெமன் பிழிஞ்சு விட்டு சேர்த்துக்குங்க. நல்லா எல்லாத்தையும் ஒத்தாப்பில் கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நீங்கள் குக்கர் மூடி போட்டு வேக வைக்கணும். இப்போ நல்லா ஒரு கொதி வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம குக்கர் மூடி போடுவோம்.
குக்கர் மூடி போட்டு மிதமான தீயில் 2 விசில் வச்சு எடுத்தோம் அப்படின்னாக்கா சாப்பாடு நல்லா அருமையாக வெந்து வந்துடும். அதிகமான தீயிலையும் வேக வைக்காதீங்க, ரொம்ப குறைவான தீயிலையும் வேக வைக்காமல் மிதமான தீயில் வேக வச்சு எடுக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த சாதம் நல்லா ஒத்தாப்பில் வெந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ நல்லா வேக வச்சு எடுத்துக்குவோம். வெந்ததுக்கு அப்புறம் நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ பாருங்கள், 2 விசில் வச்சு தன்னாலே ப்ரெஷர் அடங்கணும். நம்ம வந்து இடையில ஓப்பன் பண்ணி திறக்கக்கூடாது, அரிசி சரியாக வெந்திருக்காது. அதனால் ப்ரெஷர் எல்லாம் அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். சாதம் பாருங்கள் நல்லா சூப்பராக அருமையாக வெந்து வந்திருக்கு. சாதமும் நல்லா பொல பொலன்னு உதிரியாக இருக்குது பாருங்கள் நல்லா. அதே போல் பார்த்திங்கன்னா குக்கரில் நமக்கு அடியும் பிடிக்கல. சரியான அளவோடு நம்ம தண்ணி வச்சு நான் சொன்ன பக்குவத்தில் அந்த மிதமான தீயில் வேக வச்சு எடுத்திங்கன்னா சாதம் பாருங்கள் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். அதே சமயம் பார்த்திங்கன்னா நல்லா உதிரியாகவும் இருக்கும். ரொம்ப சூப்பராக அருமையாக நம்மளோட வெஜிடபிள் ரைஸு ரெடியாக இருக்குங்க. இதுக்கு சைடிஷ்னு பார்த்திங்கன்னா தயிர் பச்சடி மட்டும் இருந்தால் கூட போதும், வேறு எதுவும் தேவைப்படாது. அதில் உள்ள வெஜிடபிளே நமக்கு போதும் சேர்த்து சாப்பிட்றதுக்கு. கடைசியாக விருப்பப்பட்டிங்கன்னா 1 டீஸ்பூன் நெய் சேர்த்து கலந்து விட்டீங்க அப்படின்னாக்கா சாதம் டேஸ்ட்டு இன்னுமே ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா கலந்து எடுத்துக்கிட்டேன். ரொம்ப அருமையாக சூப்பராக ரெடியாக இருக்குது நம்மளோட வெஜிடபிள் ரைஸ். இன்றைக்கி டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்குங்க. நீங்களும் நான் சொன்ன அளவுகளோட சொன்னது போல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோடு சந்திப்போம். Thanks for watching.